இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து பண்டிகை காலம் தானே. இப்போ அடுத்து வரப்போறதெல்லாம் பார்த்தீங்கன்னா, நவராத்திரி வந்துருது. அப்புறம் வந்து தீபாவளி இப்படி வந்தோடனே நம்ம என்னன்னா, எண்ணெய் பலகாரம் நெறைய சாப்பிடுவோம். அப்போ வயிறு உப்புசமாகும். அப்புறம் வந்து ஜீரண கோளாறுலாம் இருக்கும் இல்லையா? ஸோ அதெல்லாம் சரி பண்ற மாரி ரொம்ப சிம்பிளா ஒரு சீரக பொடி எப்படி பண்றதுன்னு தான் நம்ம பார்க்க போறோம். உப்புசமா இல்லாம இருக்கிறதுக்கு நெறைய பொடி இருக்கு. சீரக பொடி இருக்கு, அங்காய பொடி இருக்கு, அதுக்கப்புறம் வந்து அஷ்டசூர்ண பொடின்னு இப்படி நெறைய பொடி இருக்கு. இப்போ அங்காய பொடி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, நம்ம வந்து அதில சுண்டைக்காய், கருவேப்பிலை இந்த மாதிரிலாம் சேர்ப்போம். அஷ்டசூர்ணம் பார்த்தீங்கன்னா, இல்ல வந்து அரிசி திப்ளி, கண்டந்திப்ளி இந்த மாதிரிலாம் சேர்ப்போம். ஸோ இதெல்லாம் நம்ம வாங்கி பண்ணணும். இது ஒண்ணுமே இல்லாம வெறும நம்மளுடைய அஞ்சரை பெட்டியில இருக்கிறத வச்சு ஒரு சீரக பொடி எப்படி பண்றதுன்னு தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ முதல்ல அதுக்கு தேவையான பொருள் என்னென்னன்னு பார்த்துட்டு வந்துருவோம் வாங்க. சீரக பொடி செய்ய தேவையான பொருட்கள்: சீரகம் 1 கப், மிளகு 1/4 கப், உளுத்தம் பருப்பு 1/4 கப், கட்டி பெருங்காயம் சிறிய துண்டு, வரமிளகாய் 3, உப்பு தேவையான அளவு, எண்ணெய் 1 டீஸ்பூன். சீரக பொடி பண்ணுறதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்தாச்சு. இப்போ எப்படி பண்ணுறதுன்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பேனில் வந்து ஒரு 1/2 டீஸ்பூனுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன். இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வரமிளகா வந்து நெடி அடிக்காமல் இருக்கிறதுக்காக வறுக்கும்போது, அதே மாதிரி பெருங்காயம் பொரியறதுக்காக, அவ்வளோதான். நீங்கள் வந்து பெருங்காய பொடியும் சேர்த்துக்கலாம். அது வந்து லாஸ்ட்டாக கூட நம்ம சேர்த்துக்கலாம். நான் வந்து கட்டி பெருங்காயம் சேர்க்கறதுனால முதல்லே வந்து எண்ணெயில் போட போகிறேன். ஒரு சின்ன கட்டி பெருங்காயம், ஒரு 3 வரமிளகா போதும். ஏன்னா நம்ம மிளகும் சேர்க்குறோம். ஸோ காரம் மட்டும் உங்களுக்கு தகுந்த மாதிரி பார்த்து போட்டுக்கோங்க. பெருங்காயம் மட்டும் கொஞ்சம் பொரியணும். இப்போ இதுலேயே வந்து நம்ம உளுத்தம்பருப்பையும் போட்டுடலாம். மிளகு. நீங்கள் இப்போ எங்கேயாவது கல்யாணத்துக்கு போய் சாப்பிட்டீங்க அப்படிங்கும்போது கொஞ்சம் வயிறு உப்புசமாக இருக்கிற மாதிரி, ஹெவியாக சாப்பிட்டா மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆச்சு அப்படின்னா, நீங்கள் என்ன பண்ணலான்னா, இந்த பொடி ரெடி பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா, வீட்டுக்கு வந்தோடனே ஒரே 1 ஸ்பூன் இந்த பொடி வாயில் போட்டு நல்லா ஒரு வார்ம் வாட்டர் குடிச்சிட்டிங்கன்னா, 1 டம்ளர் கண்டிப்பாக சரியாக போயிடும். இது வந்து சீரகம் அப்படின்னாலே எல்லாருக்குமே தெரியும், இது சீரணத்துக்கு வந்து ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் இந்த பொடி நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா உடனே வந்து நமக்கு டக்குன்னு ஒரு ரிலீஃப் கிடைக்கும். அது மட்டும் இல்லை, வெளியில் நிறைய இடத்துல சாப்பிடுவோம் இல்லையா? அப்போல்லாம் வந்து நமக்கு சாப்பிட்டா ரொம்ப ஹெவியாக ஃபீல் பண்ணோன்னா அந்த சமயத்தில் நம்ம இந்த பொடி யூஸ் பண்ணிக்கலாம். நிறைய பொடி இருக்குது இந்த மாதிரி ஜீரண கோளாறுலாம் இருந்தது, வயிறு உப்புசமாக இருந்தது அப்படின்னா பண்ணுறதுக்கு. பட் இது வந்து நம்மளுடைய அஞ்சரை பெட்டியிலேயே இருக்கிற ஒரு ஐட்டம் தான். ரொம்ப சிம்பிளான ஐட்டம் தான். இதில் வந்து சீரகம் மட்டும் கூட இருக்கணும். நல்லா ஒரு கப்புக்கு சீரகம் எடுத்துக்கோங்க. மிளகோட காரம் அப்புறம் வரமிளகாவோட காரம் தகுந்த மாதிரி அது மட்டும் நீங்கள் உங்களுக்கு தகுந்த மாதிரி பார்த்து போட்டுக்கலாம். இப்போ சீரகம் சேர்த்துடலாம். மிளகுக்கு வந்து ஒரு பழமொழியே இருக்குது, ஒரு 10 மிளகு இருந்ததுன்னா பகைவன் வீட்டில் கூட நம்ம சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எல்லாமே வந்து நமக்கு என்ன சொல்கிறது, வயிற்றுக்கு தேவையான ஐட்டம், நமக்கு உடம்புக்கு எல்லாமே ஒத்துக்கிற மாதிரியான ஐட்டம் தான் நம்ம இப்போ சேர்க்குறோம். சீரகம் வந்து நல்லா சிம்மில் வச்சுக்கோங்க. பொரியும் போது ஆஃப் பண்ணிவிடுங்க. நல்லா படப்படன்னு சத்தம் கேட்கும். நல்ல சுட சாதத்தில் 1 ஸ்பூன் நெய் விட்டுட்டு இந்த பொடியும் போட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணி நல்லா ஒரு பெரிய உருண்டை வந்து சாப்பிட்லாம். இதை நீங்கள் வந்து அதாவது சனிக்கிழமை நம்ம சாப்பிட்றோம் இல்லையா? மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா இந்த லீவு நாளில் தான் எல்லோரும் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் லீவு நாளில் தான் எல்லோரும் ஒன்றா சேர்ந்து சாப்பிட்றோம். ஸோ அந்த மாதிரியான சமயத்தில் நீங்கள் வந்து எல்லாருக்குமே கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, அழகாக ஒரு நல்ல ஒரு சாதத்தை, நல்ல சுட சுட சாதத்தை போட்டு நெய்யும் விட்டு இந்த பொடியும் போட்டு பிசைஞ்சிட்டு ஆளுக்கு ஒரு உருண்டை கொடுத்துடலாம். இதுலேயே நம்ம உப்பையும் சேர்த்துக்கலாம். உப்பு அவ்வளோதான். நான் ஆஃப் பண்ணிடுறேன். கொஞ்சம் ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம பொடி பண்ணிக்கலாம். நம்மளோட சீரக பொடி வந்து அரைச்சாச்சு. கோர்ஸாக அரைச்சிக்கோங்க, ரொம்ப நைஸாக வேண்டாம். பாருங்கள், இந்த மாதிரி. ஃபஸ்ட்டு வந்து சீரக பொடி எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தோமா? அடுத்தது நம்மளுடைய கெஸ்ட் வந்து நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரியான ஒரு ரெசிபியோடு தான் வந்திருக்கார். ஸோ என்ன பண்ண போகிறார் அப்படிங்கிறத பார்த்துடலாம் நாம. லெட்ஸ் வெல்கம் மிஸ்டர் மதன். வணக்கம் மதன். வணக்கம் மேம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம். நீங்கள் எப்படி இருக்கீங்க மேம்? நல்லா இருக்கேம்மா. நம்ம இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம்? இன்றைக்கி நம்ம பண்ண போகிற ரெசிபி என்னென்னா, பேபி பொட்டேட்டோ கருவேப்பிலை ஃப்ரை பண்ண போகிறோம் மேம். ஓகே. இப்போ உங்களை பற்றி சின்ன அறிமுகம், நீங்கள் என்ன பண்ணுறீங்க அதெல்லாம் சொல்லுங்கள். என்னோட பேர் மதன் மேம். நான் வந்து இப்போ பிஎஸ்சி ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் பண்ணிட்டு இருக்கேன். சமையல் வந்து உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டா? ஆமாம் மேம். இப்போ நான் சமையல் ஏன் இன்ட்ரெஸ்ட் ஆச்சுன்னா, எனக்கு வந்து நான் குக் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். அதுவும் இல்லாமல் சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும். அதனால சரி குக்கிங் போனால் கற்றுக்கும், நம்மளே பண்ணி நம்மளே சாப்பிடலாம் அப்படின்னு போனது. ஆனால் குக் பண்ணால் நல்லா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்ஸாக குக் பண்ணணும்னு பார்ப்பேன். அதனால இந்த டிபார்ட்மெண்ட்டில் எடுத்து படிச்சுட்டு இருக்கேன். 3rd இயர் ஃபைனல் இயர் பண்ணிட்டு இருக்கேன். ஃபைனல் இயர் படிக்கிறீங்க. சரி, ஓகே. இன்னைக்கு நம்ம பண்ண போகிறது வந்து பேபி பொட்டேட்டோ கறி லீஃப் ஃப்ரை பண்ணலாம். ஓகே. இப்போ அதுக்கு தேவையான பொருள் என்னன்னு பார்த்துடலாமா? பார்த்துடலாம் மேம்.
பேபி பொட்டேட்டோ கருவேப்பிலை ஃப்ரை செய்யறதுக்கு தேவையான பொருள் என்னன்னு பார்த்துடலாம் வாங்க. பேபி பொட்டேட்டோ கருவேப்பிலை ஃப்ரை செய்ய தேவையான பொருட்கள்: வேக வைத்த உருளைக்கிழங்கு 1 கப், கருவேப்பிலை 1 கைப்பிடி, உளுத்தம்பருப்பு 2 டேபிள் ஸ்பூன், சோம்பு 1 டீஸ்பூன், வரமிளகாய் 6, நறுக்கிய பச்சை மிளகாய் 1 டேபிள் ஸ்பூன், கடலைப்பருப்பு 1 டீஸ்பூன், நறுக்கிய பூண்டு 1 டீஸ்பூன், மஞ்சள் பொடி 1/2 டீஸ்பூன், கடுகு 1 டீஸ்பூன், மிளகு 1/4 டீஸ்பூன், எண்ணெய் தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு. பேபி பொட்டேட்டோ கருவேப்பிலை ஃப்ரை செய்யறதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்தாச்சு. இப்போ எப்படி பண்ணுறதுங்கிறத பார்த்துடலாம். நாம இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்? ஃபர்ஸ்ட் பேனை ஹீட் பண்ணிக்கிறோம். ஹீட் பண்ண உடனே பேன் ஹீட் அடிச்சா செக் பண்ணிட்டு நம்ம மிளகு முதல்ல போடுறோம். ஓகே. ஆக்சுவலாக இது கருவேப்பிலை அப்படிங்கிறதுனால அதுதான் மெயின் இன்க்ரீடியன்ட் இல்லையா? மிளகு போட்டால் கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். ஓகே. இப்போ மிளகு சேர்த்துருக்கோம். உங்களுக்கு வந்து சமையலில் எப்படி இன்ட்ரெஸ்ட் வந்தது? இன்ட்ரெஸ்ட் வந்து தான் இப்போ நீங்கள் வந்து கேட்ரிங் படிக்கிறீங்க. ஃபஸ்ட்டு சமைச்சது? ஃபர்ஸ்ட் நான் சமைச்சது வந்து ஃப்ரைட் ரைஸ் சமைச்சேன் மேம். ஃப்ரைட் ரைஸ். ஓகே. அது வந்து நல்லா இருந்துச்சு சாப்பிட்றதுக்கு. அப்போ நான் யோசிச்சேன் ஃப்ரைட் ரைஸ் பண்ணால் நல்லா இருக்கு. அப்போ நம்ம காலரை தட்டி விட்டுட்டீங்க. சூப்பர். நம்ம பண்ணும்போதே நல்லா. அதனால ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் கற்றுட்டு நல்லா ப்ரொஃபஷனலாக பண்ணுவோம், எல்லா டிஷ்ஷும் பண்ணுவோம். அதனால ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் செஞ்சு. இப்போ அம்மா கிட்டேருந்து ஏதாவது கற்றுருக்கீங்களா? இப்போ நீங்கள் வந்து சமையல் வந்து போய் கற்றுக்கிறது வேற, நம்ம படிக்கிறதுங்கிறது வேற, நம்ம பழக்கத்தில் அம்மா கிட்ட பார்த்து கற்றுக்கிறதுங்கிறது நிறையா இருக்குல்ல, அந்த மாதிரி ஏதாவது கற்றுருக்கீங்களா? அம்மா கிட்ட வந்து காரக்குழம்பு வைப்பாங்க, செமையாக இருக்கும். அது கற்றுருக்கேன் அம்மா கிட்ட. காரக்குழம்பு எப்படி வைப்பாங்க சொல்லிட்டு அது பண்ணியிருக்கேன். அதுக்கும் இதுக்கும் நீங்கள் பண்ணுறதுக்கும் டிஃப்ரெண்ட் இருக்கும்ல? அம்மா பண்ணுறது எப்பவுமே அம்மா பண்ணுறது டேஸ்ட் நல்லா இருக்கும் நான் சொல்லுவேன். ஏன்னா நம்ம சின்ன வயசுலேருந்து சாப்பிட்டதுனால வேற டிஷ் தான் சாப்பிட்டா நம்ம. ஆனால் நம்ம அந்த டிஷ் அதிகமாக சாப்பிட்டுட்டே இருந்தால் நம்மளுக்கு வெறுத்துரும். அம்மா இந்த டிஷ் நல்லா இல்லை. நம்ம வெளியே எங்கன்னா போகிறப்ப தான் தோணும் இது பரவாயில்ல, அம்மா டிஷ் நல்லா இருக்கு அப்படின்னு தோணும், ஃபீல் ஆகும். சரி, மிளகு போட்டிருக்கோம். இப்போ போட்ட உடனே மிளகு கொஞ்சம் ஹீட் ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம கடலைப்பருப்பு போட்டுப்போம். என்னெல்லாம் ட்ரை பண்ணி பார்த்துருக்கீங்க? நான் ட்ரை பண்ணது வந்து பாஸ்தா செஞ்சு பார்த்துருக்கேன். பாஸ்தா வந்து ஒயிட் சாஸ் மேக் பண்ணி பாஸ்தா மேக் பண்ணி பார்த்துருக்கேன். அது நல்லா வந்திருக்கு பாஸ்தா. இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ண உடனே, காலேஜ் ஜாயின் பண்ண உடனே உங்களுக்கு முதல்ல என்ன சொல்லி கொடுத்தாங்க? ஃபஸ்ட்டு காலேஜில் என்ட்ரு ஆன உடனே ஃபஸ்ட்டு சாஸஸ் எப்படி மேக் பண்ணுறது, காண்டினென்டலில் 5 சாஸஸ் இருக்குது, அதை மேக் பண்ண சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகே. அது கற்றுக்கிட்டீங்க. ஃபஸ்ட்டு கட்டிங்லாம் எப்போ கற்றுக்கிட்டது? கட்டிங் போன உடனே முதல்ல அந்த காலேஜில் எப்படின்னா கொஞ்சம் வெளியெலாம் போவோம். அப்போ நம்ம ட்ரைனிங் எடுத்துக்கணும். கட் பண்ண கூட சொல்லுவாங்க. அப்போ நம்ம கட் பண்ணுறப்ப ஃபஸ்ட் டைம் பண்ணுறப்ப நான் கையில் அடி வாங்குவோம். அதெல்லாம் விட்டுட்டு நம்ம என்ன பண்ண நினைக்குமோ அதை கட் பண்ணிட்டு முடிஞ்சு. இப்போ இந்த டைமில் நம்ம வந்து உளுந்த பருப்பு போடுறோம். இப்போ உளுந்து ஜாஸ்தியாக போடுறோம். ஆமாம். கடலைப்பருப்பு இப்போ 1 கப்பு போட்டோம்னா உளுந்து 2 கப்பு போடுற மாதிரி போடுறோம். ஏன்னா உளுந்தோட அந்த ஸ்மெல்லு நம்மளுக்கு தெரியும். உங்களுடைய சிக்னேச்சர் டிஷ் அது? சிக்னேச்சர் டிஷ்லாம் ஒன்றும் நான் அதுவும் கண்டுபிடிக்கலாமா. இப்போ இதுக்கப்புறம் நான் ஹோட்டல் ஏரியா உள்ள என்ட்ரு ஆகி அப்புறமா தான் நம்ம கற்றுக்க முடியும். ஆனாலும் ஒரு சில டிஷ் வந்து நம்ம ரெகுலராக பண்ணும்போது அது எல்லாருக்கும் பிடிச்சி கேட்பாங்க, இது உங்களுக்கு நல்லா பண்ணுறேன், எனக்கு பண்ணி கொடு. அந்த மாதிரி எது உங்களுக்கு கேட்டிருக்காங்க? அந்த மாதிரி அதான் மேம் சொன்னல, ஒயிட் சாஸ் பாஸ்தா பண்ணியிருக்கேன். அதை அக்கா சாப்பிடுவாங்க, அக்காவும் நல்லா இருக்கு சொல்லுவாங்க. அது நானும் அக்காவும் ஒன்றா மேக் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் அக்கா கூட சேர்ந்து தான் பண்ணேன். அதை பண்ணி ட்ரை பண்ணிட்டு இருக்கப்ப நல்லா வந்துருச்சு. அப்புறம் நான் தனியாக பண்ணி அக்கா கொடுக்கப்ப அக்கா செம்மையாக இருக்குது, இது ரெகுலராக பண்ணு நல்லா இருக்குது. அப்போ ரெகுலராக அக்கா வரும்போது கண்டிப்பாக ஒயிட் பாஸ்தா பண்ணிடுவேன். ஒயிட் சாஸ் பாஸ்தாவா? 3 வரமிளகா சேர்த்துருவோம். நீங்கள் இப்போ பண்ணதுலேயே பெஸ்ட் டிஷ் எது? ட்ரை பண்ணி பார்த்ததுல எல்லாம் இது சூப்பராக வந்திருக்குப்பா அப்படின்னு நம்மளே நினச்சிப்போம்ல. பெஸ்ட் டிஷ்னா நான் நார்மலாக எப்போ நம்ம எஃபர்ட் போட்டு செய்கிறோமோ அந்த டிஷ் வந்து எனக்கு கொஞ்சம் நல்லாவே. ஆமா, டெஃபினட்டா எல்லாருக்கும் அப்படிதான். அப்படி ஈஸியா அப்படி பண்ணும்போது நல்ல டேஸ்டா. பிரியாணி வந்து எல்லாரும் கஷ்டமா இருக்கும் சொல்லுவாங்க. நான் இதுக்குன்னு டைம் ஸ்பெண்ட் பண்ணி அதுக்காக நான் பண்ணுவேன். அப்ப மேக் பண்றப்ப வராது. ஆமா, நான் நார்மலா வீட்ல பண்றப்ப நல்லா வந்துருச்சு. இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம சோம்பு வறுக்க போறோம். சோம்பு நல்ல வாசனை வரணும். ஆமா மேம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, மிளகு, வரமிளகா வறுத்துட்டோம். அது தனியாக பொடி பண்ணிக்கணும். அதுக்கப்புறமா வந்து சோம்பும் வந்து வறுத்து ரெடியாக இருக்குது. அது ஆறினோடனே அதுவும் தனியாக பொடி பண்ணிக்கணும். இப்போ பொடி பண்ணுறதெல்லாம் நம்ம ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ நம்ம வறுத்ததை பொடி பண்ணியாச்சு. சோம்பு பொடி ரெடி ஆகிடுது. அதே மாதிரி உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, மிளகு, வரமிளகா அதுவும் பொடி ரெடி ஆகிடுது. இப்போ அடுத்தது என்ன பண்ண போகிறோம்? ஆயில் ஹீட் ஆகிடுச்சு. கருவேப்பிலை நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம். ஓகே. கருவேப்பிலை மட்டும் ஏன் தனியாக ஃப்ரை பண்ணிக்க வைப்போம்?
கருவேப்பிலையும் தனியா பொரிச்சிருக்கோம் நம்ம. இப்போ அந்த பவுடர் நம்ம அரைச்சோம்ல, அந்த பவுடரோட நம்ம மிக்ஸ் பண்ணோம்னா ஆயில் பண்ணி நம்ம ஃப்ரை பண்ணுவோம். ஆமா. அப்போ கருவேப்பிலை மட்டும் கரெக்டாக வந்துடும். ஆனால் நம்ம பருப்பு பண்ணுறதுனால பருப்போட ஆயில் அப்சர்வ் பண்ணும். ஓகே, அதனால கொஞ்சம் சேர்ந்தாப்புல வந்துடும், பவுடரா கிடைக்காது நமக்கு. அதனால பவுடரா கிடைக்கணும்னு சொல்லிட்டு நம்ம தனியாக பண்ணுறோம். சரி சரி, ஓகே. ஓகே, இப்போ கருவேப்பிலை பொரிச்சு ரெடியாக வச்சாச்சு. இதை வந்து பொடி பண்ணிக்க போகிறோம். அடுத்தது இப்போ நம்ம இந்த ஆயிலே நம்ம பொட்டேட்டோ ஆட் பண்ண போகிறோம். இந்த பேபி பொட்டேட்டோவை ஆல்ரெடி அதில் உப்பு இருக்கா? உப்பு இருக்குமா, உப்பு போட்டு நம்ம உப்பு மஞ்சத்தூள் போட்டு பாயில் பண்ணி வச்சிருக்கோம். ஓகே, அந்த பொட்டேட்டோ நம்ம. ஓகே, இது எப்படி நல்லா ரோஸ்ட்டாக எடுக்க போகிறோமா இல்லை எப்படி எடுக்க போகிறோம்? நம்ம லைட்டான ரோஸ்ட்டாக எடுக்கும். இது ஏன் ரோஸ்ட் பண்ணுறோம்னா, இப்போ நம்ம இது நார்மலாக நம்ம இப்போ போடுற மசாலா போடுறதுனால ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கும். ஒட்டிக்கிச்சுன்னா நம்மளுக்கு என்ன ஆகும், அது ஒரு தொக்கு மாதிரி ஆகிடும். ஓகே, ஒரு இந்த ஷேப்பாக தனியாக வரணும். ஆமாம், அதுதான் நம்ம பேபி பொட்டேட்டோ பண்ணுறது. ஓகே ஓகே, ரோஸ்ட் பண்ணுறது. இப்போ நாலாம் உருளைக்கிழங்கு கறி பண்ணேன்னா என்ன பண்ணுவேன்னா, அரிசி மாவு தூவி விட்டுருவேன். ஸோ அது வந்து தனித்தனியாக வந்துடும். இப்போ எண்ணெயும் ஓரளவுக்கு கம்மியாக தான் செலவாகும், சேர்ந்து அப்படியே வராதுல்ல, அதனால. இது நம்ம குக்கரில் பாயில் பண்ணுற மாதிரி இருந்தால் ஒரு விசில் விட்டால் போதும். ஓகே, சீக்கிரமாக வந்துடும். ஆமாம், பெரிய உருளைக்கிழங்கு இதை பண்ணலாம். பெரிய உருளைக்கிழங்கு என்னன்னா அது ஸ்வீட் இருக்கும், கொஞ்சம் தோற்பாகவும் இருக்கும். ஆமாம், சில சமயம் அப்படி இருக்கும். ஆமாம், பெரிய உருளைக்கிழங்கு. இப்போ சின்ன உருளைக்கிழங்கு ஒரே ஃப்ளேவர் தான் கடைசி வரைக்கும் இருக்கும். ஓகே, அதனால நம்ம பேபி பொட்டேட்டோ சூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, அது இல்லாமல் உங்களுக்கு இது அட்ராக்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. குழந்தைங்க சாப்பிட்றதா பால் மாதிரி சின்னதாக இருக்குது, சீஸ் பால் மாதிரி இருக்குது சொல்லிட்டு சாப்பிடுவாங்க. அதனால கொஞ்சம் நல்லா இருக்கும். இப்போ நம்ம வந்து இந்த பொடி யூஸ் பண்ணுறோம் இல்லையா, இந்த வேற என்ன பொடி யூஸ் பண்ணலாம் நம்ம? இந்த பொடியை நீங்கள் வந்து இப்போ இட்லிக்கு தோசைக்கு சாப்பிடலாம். ஆமாம், இதை நீங்கள் கருவேப்பிலை இந்த போட்டுருக்கோம், இந்த கருவேப்பிலை போட்டு கருவேப்பிலை பொடியாகவும் நீங்கள் சாப்பிடலாம். ஓகே, அது சாப்பிட்டா நல்லா இருக்கும். ஏன்னா இது ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இட்லி பொடியோட ப்ரொபோர்ஷன் தான் கிட்டத்தட்ட இல்லையா? ஏன்னா கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, வரமிளகா, என்ன மிளகு ஆட் பண்ணியிருக்கோம். மிளகு போட்டு அதனால கொஞ்சம் நீங்கள் அதில் வந்து நல்லெண்ணெய் ஆட் பண்ணிங்கன்னா இன்னும் செம்மையாக இருக்கும் டேஸ்ட். ஜிஞ்சர் ஆயிலெலாம் போட்டிங்கன்னா செம்மையாக இருக்கும், ரொம்ப சாப்பிட்ருக்கு உங்களுக்கு. இது வந்து இட்லி பொடியாகவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஆமாம், கருவேப்பிலை சேர்த்து பொடி பண்ணிட்டா கருவேப்பிலை பொடியாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். அது தவிர நம்ம வந்து இந்த உருளைக்கிழங்குக்கு மேல் பொடியாகவும் யூஸ் பண்ண போகிறோம். இப்போ பொரியட்டும் உருளைக்கிழங்கு. உங்களுக்கு மேலே கிறிஸ்ப் வந்தாலே போதும், எடுத்துடலாம். லைட்டாக கிறிஸ்ப் வந்திருக்கு. ஆமாம், இப்போ நம்ம வந்து உருளைக்கிழங்கு ஒரு 3/4 பாகம் ஃப்ரை பண்ணியாச்சு. கருவேப்பிலையும் நல்லா பொரிச்சுட்டு அதுவும் பொடி பண்ணியாச்சு. சோம்பு பொடி ரெடியாக இருக்குது. அதே மாதிரி உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு பொடியும் ரெடியாக இருக்குது. இப்போ அடுத்து நம்ம தாளிக்க போகிறோம், எல்லாமே ஒன்றா பண்ண போகிறோம். இப்போ கடுகு முதல்ல ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ கடுகு நல்லா வெடிச்சிட்டு கருவேப்பிலை போட்டுடலாம். அடுத்தது கடுகு போட்டாச்சு. கருவேப்பிலை போட்ட அப்புறம் நம்ம வந்து இப்போ பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். பச்சை மிளகாய் ஆட் பண்ணி பச்சை மிளகாய் இந்த ஹீட்லேயே பொரிஞ்சிடும். கொஞ்சம் நம்ம நறுக்கி வச்ச பூண்டு இருக்கு, ஆமாம், அது கொஞ்சம் போட்டுக்கும். பூண்டும் கலர் மாறணுமா? ஆமாங்க, எனக்கு உங்களுக்கு எல்லாம் ரோஸ்ட் ஆனால் தான் உங்களுக்கு ஒரு ஃப்ளேவர் வரும், சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும் உங்களுக்கு. இப்போ இந்த ஹீட்லேயே வந்து நம்ம மஞ்சள் பொடி போட்டுருக்கோம். அப்புறம் ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ பொட்டேட்டோவை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம வந்து உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, மிளகு, வரமிளகா வறுத்த பொடி போடுறோம். எவ்வளோ ஸ்பூன் போடணும்னு சொல்லுங்கள். 2 ஸ்பூன். இந்த பொடி ரெடி பண்ணி வச்சுட்டா நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சா கூட எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணலாம் இல்லையா? உருளைக்கிழங்குக்குன்னு மட்டும் கிடையாது, கத்திரிக்காய் கூட போட்டாலும் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். கத்திரிக்காய், கோவக்காய், நீங்க இந்த மாதிரி ரோஸ்ட் எது பண்ணாலும் இந்த பொடி போட்டாலும் நல்லா இருக்கும். உருளைக்கிழங்கு மட்டும் இல்ல, நீங்க வெண்டைக்காய் பண்ணலாம், அந்த மாதிரி ஃப்ரை பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். வெண்டைக்காய் இதே சேம் ப்ராசஸ்ல பண்ணலாம்ல, லைட்டா ஃப்ரை பண்ணிட்டு. இது கூட இப்போ மெயினான டிஷ் நம்ம கருவேப்பிலை தான் இருக்கு. ஆமா, இப்போ கருவேப்பிலை நம்ம ஏற்கனவே கொஞ்சம் போட்டோம். ஏன் இந்த மாதிரி போறோம்னு கேட்பாங்க. கொஞ்சம் நம்மளுக்கு அரோமா வரும், ஃப்ளேவர் கொஞ்சம் நல்லா சாப்பிட்றதுக்கு. அதனால நம்ம கருவேப்பிலை கொஞ்சம் இப்போ பொடி பண்ண கருவேப்பிலை போட்டுருவோம். ஓகே, சோம்பு பொடி எவ்வளோ? சோம்பு வந்து நம்ம பெப்பர் எப்படி யூஸ் பண்ணுவோமோ அதே மாதிரி இருக்க போடலாம். கொஞ்சம் நல்லா உங்களுக்கு அது ஏன் போடுறோம்னா ஸ்மெல்லுக்காக, ஃப்ளேவருக்காக உங்களுக்கு போகிறோம், அரோமாக்காக. அதனால கையில்
ஒரு சிட்டிக்காய் மாதிரி போடலாம். ஓகே 2 சிட்டிக்காய் போட்டா போடவா? ஆ. அவ்வளோதான். ஒரு அரை டீஸ்பூன் கிட்ட போட்டிருக்கோம் நம்ம. ஆமாம். இப்போ நம்ம உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். ஏன்னா நம்ம ஏற்கனவே போட்டால உப்பு போட்டோம். ஆமா. அதனால கொஞ்சம் இந்த காரத்துக்குலாம் சேர்த்தாப்பே உப்பு கொஞ்சம் லைட்டா உப்பு போட்டுக்கலாம். இப்போ நம்மளோட பேபி பொட்டேட்டோ கருவேப்பிலை ஃப்ரை வந்து ரெடி ஆயிடுது. பிளேட்டிங் பண்ணிடலாம். ஓகே.